நேத்து ஈவினிங் மார்க்கெட்லேருந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் தக்காளிய பார்த்தோனே, "தக்காளி சாதம் வச்சா நல்லாருக்கும்ல" அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு, "ஐயய்யோ! வேண்டாம்மா, நீ 1 டம்ளர் அரிசியையும் 4 தக்காளியையும் போட்டு விசில் போட்டு விட்டுருவ. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். தக்காளிய தனியா வதக்கிட்டு, சாதத்தோட போட்டு கலந்து தா" அப்படின்னாங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், இது மாரிலாம் செஞ்சே ரொம்ப நாள் ஆகுதே. இந்த குக்கர் வந்ததுலேருந்து நம்ம சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. நெறைய விஷயத்த நம்ம மறந்துடுறோம். நான்லாம் ஸ்கூலுக்கு நெறைய நாள் இந்த தக்காளி சாதத்த மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். அவ்ளோ டேஸ்ட்டா எங்க அம்மா செய்வாங்க. இன்னைக்கு நான் அது மாரி தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துட்டு, நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய சேர்த்துட்டு, ஒரு டைம் நல்லா கலந்துட்டு, உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நீங்க வேணுனா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணிட்டு, சாதத்த போட்டு கலந்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும்.